வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். நல்லா சத்தான வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். வெளியில் நல்லா முறுமுறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி ரேஷன் கடை துவரம்பருப்பு இருக்குல்ல, அதில் தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அந்த உள்ள நரம்பு வெளியில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வதக்கி சேர்க்கலாம். இப்போது ஊற வச்சா துவரம்பருப்பு இருக்குல்ல, ரேஷன் கடை பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நறுக்கின வாழைப்பூ துவரம்பருப்பு ரெண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். துவரம்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு 3ஐயும் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு. உரப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நாம் வீட்டில் அரைச்ச பொடி இருக்கும்ல, அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் மீன் மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மீன் மசாலா பொடி. அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே வந்துடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு. இது ஏன் மேலாப்பில் சேர்க்குறது அப்படின்னா, ஒரு வடை சுட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது தெரியும், நல்லா ஒவ்வொரு பருப்பு தெரியும். அதே மாதிரி நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் அந்த முழு பருப்பில் தான் வரும். இப்போ எல்லாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு நாம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு இலையோ அல்லது பேப்பரோ வச்சுட்டு நாம் தட்டி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அடுப்பு எனக்கு சரி வரல, நான் அதனால் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி சுடும்போது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். வடைகளை சேர்க்க ஆரம்பிக்கும்போது மீடியமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது பார்க்கும்போது எண்ணெய் குடித்த மாதிரி தான் இருக்கும். சுட்டுட்டு பார்த்தோன்னா எண்ணெய் குடித்த மாதிரி தெரியும். வாழைப்பூவுக்கே நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயெல்லாம் குடிக்காது. முறையாக செஞ்சோம்னா எண்ணெயெல்லாம் குடிக்காது. இந்த பாருங்கள், இப்படி இருக்கும். அந்த மேலாப்பில் போட்ட துவரம்பருப்பு ஒன்று அங்கங்கே இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேர்க்கும்போது 2 சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். மொத்தமாக நம்ம 5-6 வடை சேர்த்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். உடையாமல் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். வாழைப்பூ வடை முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நான் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.